ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ கெஸ்ட்டுக்கு வர்றது, அப்புறமேல பசங்களுக்கு லீவுனால டைமே கொஞ்சம் பிஸியாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்கூல் டைம்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக அந்த டயத்தில் கரெக்டான வேலையெல்லாம் முடிச்சிருவோம். அப்போ எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நமக்கு நடக்கும். ஆனால் லீவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்திக்கிறது லேட்டாக இருக்கும். பசங்க சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கிறனால வேலையும் அப்படியே கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக க்ளீனிங் பண்ணுற வேலையை அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்த வேலையை இன்னைக்கு குக்கிங்கை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு க்ளீனிங் பண்ணுற வேலையை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்த வீடியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக ஹாலில் இந்த மாதிரி இந்த ஷோ பீஸ்லாம் வைக்கிறதுல இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரிலாம் இல்லாமல் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபுல்லாக அந்த குட்டி குட்டியாக டஸ்ட்டு படிஞ்சிருக்குங்க. ஸோ அந்த டஸ்ட் அப்படியே லைட்டாக நம்ம அப்பப்போ டச் பண்ணி கொஞ்சம் டஸ்ட்டை நம்ம எடுத்து விடலன்னா ரொம்ப அந்த தூசி படிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்கோமோ அதே நல்லா இருக்காது. ஏன்னா ரொம்ப டஸ்ட்டு படிஞ்ச ஒரு ஷோ பீஸில் வச்சா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் அங்கங்கே இருக்கிற டஸ்ட்லாம் நான் அப்படியே எடுத்து விட்டுட்டு இருந்தேன். இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில் கொஞ்சம் அந்த ஸ்டேர்ஸ் ஏறுற இடத்துல டிவைடர் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பிளான்ஸ்லேயே இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் சரி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மணி பிளான்ட்டும் வச்சுருக்கேன். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் பார்க்கறக்கு நம்ம அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருவோம். ஸோ ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டஸ்ட் எல்லாம் சேர்றதை நம்ம எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தி படும்ன்ற மாதிரி இடம்னால அப்பப்போ கொஞ்சம் டஸ்ட்டை நம்ம கவனித்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல் டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டேன். ஸோ காலையில் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் முடிச்சோடனே கொஞ்சம் கூட்டுனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காக்ரோச் வீட்டில் கொஞ்சம் சேராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ கிச்சனில் மெயினாக நம்ம மேலே ஃபுல்லாக நீட்டாக வச்சுருக்கோம், ஆனாலும் காக்ரோச் வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயினாக எந்த இடத்துல டஸ்ட்பின் வச்சுருக்கீங்களோ, டஸ்ட்பின் வச்சுருக்கிற இடம், அப்புறம் சிங்கில் தண்ணி கீழே போகிற இடத்துல ஹோல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துலலாம் அந்த காக்ரோச் சாகறதுக்குன்னு சொல்லி சாக் பீஸ் மாதிரி கிடைக்கும். அந்த மெயினாக சில பிராண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிராண்டில் நீங்கள் வாங்கி சாக் பீஸ் அந்த இது மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த காக்ரோச் எல்லாம் சாகருக்கு அந்த சாக் பீஸு, ஸோ அதை சுற்றி கோடு மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல அடிக்கடி காக்ரோச் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி நீங்கள் கோடு மாதிரி போட்டுட்டாலே உங்களுக்கு அது அவாய்ட் ஆயிடுங்க. மெயினாக நம்ம டஸ்ட்பின் வச்சுருவோம், ஆனால் அந்த டஸ்ட்பினுக்கு மூடி தானே வச்சுருக்கோம், எப்படி காக்ரோச் உள்ளே போகும்னு நினைப்பீங்க. அந்த டஸ்ட்பின் நடுவுலாம் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்புக்குள்ளெல்லாம் காக்ரோச் சாப்பிட்றக்குன்னு சொல்லி வரும். நீங்கள் அந்த டஸ்ட்பினை சுற்றி இங்கே கோடு போடுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதெல்லாம் செத்து போயிடும். ஸோ அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு கண்ணுக்கு தெரிகிற இடத்துல கொஞ்சம் அழுக்கு தெரிகிற மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருக்கேன். கிச்சனோட வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் மேலே தான் இந்த வேலையை ஆரம்பிச்சனால மேலே கவுண்டர் டாப் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நான் தொடச்சிட்டேன். அந்த லிக்விட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, வெனிகர் ஒரு அரை கிளாஸ்னால் அரை கிளாஸ் தண்ணி கொஞ்சம் போல் நம்ம அந்த விம் லிக்விட் சேர்த்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் தொடச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. இந்த பழைய புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழைய போன வருஷத்தோடதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் எடுத்து கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு பேப்பர்காரங்க வரப்போ நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு புது புக்ஸ் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப்லேயும் கொஞ்சம் இடம் இருக்கும். பேப்பர் நோட்லன்னு பார்த்தீங்கன்னா பாதி பேப்பர் எழுதிட்டு பாதி பேப்பர் எழுதாமல் வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு வச்சுட்டு இந்த ஒரு ஃபுல் கவரே ஃபுல் இது நிறைஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக ரஃப் நோட்டுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் எழுதிறதுக்கெலாம் டெஸ்ட் மாதிரி கொடுத்தோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தனியாக ஒரு கவர்லேயே வச்சுட்டேன். மெயினாக இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம எல்லாமே இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம ஆன்லைனில் வர கொரியர்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட ஃபோன் நம்பரு, அட்ரெஸ்ஸு, நேம் எல்லாம் டீட்டெயிலாக நமக்கு அதில் அவங்க வெளியே அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை அந்த திங்ஸை எடுத்ததுக்கப்புறம் அந்த கவர் அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறப்போ அப்படியே போட்டோன்னா அதை நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அப்படியே தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக பெனில் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருவேன். இல்லைனா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை டிஸ்போஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியே போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஐடியா நான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டு புக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு.
அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து செடி வந்து வளர்க்குறது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மண் வந்து அந்தளவு வந்து நல்ல மண்ணே கிடைக்க மாட்டுது. ஸோ நிறைய செடிலாம் வந்து வச்சு வச்சு வந்து சரியாக வந்து வேர் வந்து இறங்காம ரொம்ப திக்காக இருக்கும் மண், ஒரு மாதிரி வேரே இறங்க முடியாத மாதிரி. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து கடையில் வந்து செடி வைக்கிற ஒரு இடத்துலேயே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செடிக்குன்னு போடுற உரம் மண்ணுன்னு கேட்டால் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து வாங்கி வந்து வச்சு இந்த செடியை வந்து இப்போ வந்து மாற்றி வந்து வச்சுக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ மண் வந்து கொஞ்சம் நல்லா லேசாக இருக்குங்க. அதுவும் வந்து உரம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறனால செடி வந்து நல்லாவே வந்து பூக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ உங்களில் வந்து யாருக்கெல்லாம் வந்து செடி வந்து வளர்க்க ரொம்ப பிடிக்குன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து மணி பிளான்ட் வந்து வளர்க்குறப்போ வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணும் அந்த மாதிரி இருக்க விஷயம் வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி நான் இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேள்விப்பட்ட இங்கே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெங்களூரில் இந்த ஜேடு பிளான்ட்டுன்னு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நல்ல மணியை வந்து அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய பவர் இதுக்கு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ரொம்ப நாள் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்ததை வந்து ஒரு 2 இதை குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இந்த பெரிய பாட்டில் வந்து வச்சுட்டு வந்து வளர்க்கணும். ஸோ பணத்தை வந்து நல்லாவே அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் தான் பணத்தை அட்ராக்ட் பண்ணுற விஷயம் தான் உடனே வந்து செஞ்சுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து செஞ்சாச்சு. மனசில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கிறப்போ நல்லா வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே நமக்கு வந்து இந்த பணத்தை வந்து வர வைக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வெயிலுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வெயிலே இல்லை, ஒரு மாதிரி வந்து அப்படி மூடி அடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து மல்லி வந்து காய வைக்கிறதுக்கு வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மழை வரக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா கொஞ்சம் வெயில் இருக்குதுன்னு நம்ம வந்து அப்படியே வச்சு விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் சடனாக மழை வந்து இது பண்ணிடுது. ஸோ அதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்துடலான்ட்டு வந்து எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வல்லாரைக்கீரை வந்து ஃபுல்லாக தளர்த்து அப்படியே எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு வந்து இடையில வந்து ஒரு தடவை கூட்டு மாதிரி வந்து செய்யணும். ஸோ மல்லியை ஃபுல்லாக காய வச்சு நம்ம கொஞ்சம் வந்து அரைச்சோன்னா நல்லா வந்து அது பவுட்ரு வந்து நைஸாக வரும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலான்றக்காக வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் துணியெல்லாம் வந்து காஞ்சி போனதை வந்து இப்போயே வந்து எடுத்து வச்சிடணும்னா நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்டு பிறகு வந்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து மழை வந்துடுதுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போனேன். ஸோ லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரானை வந்து கொஞ்சம் போல் வந்து வறுவல் பண்ணியிருந்தேன். சிக்கனை வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணிவிட்டு கீ ரைஸை தான் வந்து வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து வேலை செய்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வேலை செஞ்சதுக்கப்புறம் வந்து டயர்டாக இருக்கப்போ குக் பண்ணணுன்னு வந்து நமக்கு தோணாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து செஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் வந்து வேலை செய்ய போகிறப்போ நமக்கு வந்து ரிலாக்ஸாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.